மனக்கவலை இல்லாமல் இருத்தல். வாழ்க்கை மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு தர இருக்கிறது. அந்த வாய்ப்பை பெறுவதற்கான சாவியை இதோ நீங்கள் பெறப்போகிறீர்கள். மற்றவர்களினுடைய நடுக்கம் நமக்கு மகிழ்ச்சியை தருமா? எனக்கு என் வாழ்க்கையில் தந்தது என்று சொன்னார். ஒரு நடுக்கம் என்னை மிக அவமானத்திற்குரியவனாக மாற்றியது, ஒரு நடுக்கம் என்னை பெருமிதத்தின் எல்லையில் என்னை கொண்டு போய் நிறுத்தியது என்று சொன்னார். அவரிடத்தில் கொஞ்சம் கூட காசு இல்லாமல் அவர் வாடி வதங்கி இருந்த நேரத்தில் ஒரு போட்டி தேர்வை எழுதுவதற்காக தன் கிராமத்தில் இருந்து நகர்ப்புறத்துக்கு வருவதற்கு அவரிடத்தில் பேருந்துக்கு காசு இல்லை. தன் தாயாரிடத்தில் போய் கேட்டு இருக்கிறார். தாயார் தான் கூலி வேலை செய்து மிச்சம் பிடித்து வைத்த 10 ரூபாயை எடுத்து தன் மகன் கையில் வைத்திருக்கிறார். அப்படி வைக்கின்ற பொழுது தாயின் கரங்கள் உறுதியானதாகவும் பெற்ற மகனின் கரங்கள் நடுங்கியபடியும் இருந்தது. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றார், வேலை பெற்றார். முதல் மாத சம்பளம் இதுவரைக்கும் அவர் பரம்பரையே பார்க்காத 31,000 ரூபாய். மொத்தமாக அந்த காசை எடுத்துக்கொண்டு தன் தாயிடத்திற்கு போனார். தன் தாயை அழைத்தார். அம்மா, இதுதான் என் முதல் மாத சம்பளம், இந்தா பிடித்துக்கொள் என்ற அந்த 31,000 ரூபாயை தாயின் கையில் கொடுத்த பொழுது இந்த மகனின் கரங்கள் உறுதியானதாக இருந்தது, பெற்ற தாயின் கரங்கள் நடுங்கின. அந்த நடுக்கம் எனக்கு பெருமிதத்தை தந்தது என்று அந்த மாணவன் சொன்னார். நாம் நம் பெற்றோருக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய பெருமை நம்முடைய உயர்வுகளினுடைய எல்லையை பார்த்து அவர்கள் நடுங்கி அந்த நிலையிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர்கள் கண்ணீர் மல்குகிறார்களே, அந்த நடுக்கத்தையும் அந்த கண்ணீரையும் பெற்றோரிடத்தில் நாம் மரணம் அடைவதற்கு முன் நாம் பார்த்துவிட வேண்டும். அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்துவிட வேண்டும். ஆசிரிய பணி, அறப்பணி, இதோ முதல்வர் அவர்கள் சொன்னார், மருத்துவரும் ஆசிரியரும் மிக அற்புதமான பணியில் இருப்பவர்கள். 2 பணிதான் அற்புதமான பணி என்று அவர் சொன்னார். பிணமாகாமல் தடுப்பவர் மருத்துவர், நடைப்பிணமாகாமல் தடுப்பவர் ஆசிரியர். அப்படித்தானே இறை அன்பு சொன்னதாக சொன்னார். மருத்துவரை விட ஆசிரியர் பணி மேலான. எப்படி தெரியுமா? அந்த மருத்துவர் தவறு செய்தால் அந்த ஒரு உயிர் போகும், அந்த ஒரு உயிரை தாங்கிய அந்த குடும்பத்தின் நிம்மதி போகும், அவ்வளவுதான். ஆனால் ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் ஒரு சமூகமே பறிபோகும். பொறுப்பு அதிகம் ஆசிரியருக்கு. இன்ஜினியருக்கும் டாக்டருக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி, இன்ஜினியர் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு தான் ரிப்பேர் பண்ணுவான். டாக்டர் ஆன்ல வச்சுக்கிட்டே ரிப்பேர் பண்ணுவார். டாக்டர் அதுல உயர்ந்தவர். ஆசிரியர் எதுல உயர்ந்தவர்னு சொல்றேன். ஆசிரியருடைய சம்பாத்தியமும் மருத்துவருடைய சம்பாத்தியத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேறுபாடு என்ன தெரியுமா? நான் அதில் மனமகிழ்ந்ததை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு நோயாளிகள் பணம், நமக்கு புத்தியுள்ள உயிர்ப்பான குழந்தைகள் பணம். அவர்கள் வலியைத்தான் நீக்க முடியும், நாம் ஞானத்தை பெற முடியும். நம்முடைய பணி மிக மிக உயர்ந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டது. விரும்பி அதை செய்யுங்கள். குழந்தைகளுடைய, நீங்க சைக்காலஜி படிச்சிருப்பீங்க, குழந்தைகளுடைய உலகம் மிக மிக சிக்கலானது, நம்மை போல அல்ல. அது ரொம்ப சிக்கலானது. அதை யார் ஒருவர் மிகச் சிறப்பாக நிர்வகிக்க தெரிகிறதோ அவர்தான் ஆசிரியர். இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன், நீங்கள் மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். A teacher cannot teach. No one can teach anybody. A teacher can inspire. ஒரு ஆசிரியரால் அதைத்தான் செய்ய முடியும். முன்னால் இருக்கின்ற மனிதனை தன் நிலை உணரச் செய்து தான் என்னவாக வேண்டும் என்கின்ற முடிவெடுக்கக்கூடிய அந்த திறனை அவன் எடுத்துக் கொள்வதற்கான ஒரு புள்ளியைத்தான் ஆசிரியர் வைக்க முடியுமே தவிர வேறு எந்த விஷயத்தையும் வச்சிட முடியாது. இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம் குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகள். இப்ப நம்ம 10th எழுதினா மொத்தமா ஃபெயிலா போயிடும். நீங்க 10th ஸ்டாண்டர்ட் போய் எடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பாஸ் பண்ணிடும். மேடையில் இருக்கிறவங்க அன்னைக்கு யாருமே வரமாட்டாங்க எக்ஸாமுக்கு. நான் தமிழ்ல மட்டும் பாஸ் பண்ணேன். நம்மை விட புத்திசாலிகள் நம் குழந்தைகள். அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு நம் புத்தியை தராமல் அந்த குழந்தைகளினுடைய புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பணி.
அதுதான் ஆசிரிய பணியாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை படித்த ஆசிரியர்களிடம் தயவு செய்து ஒப்படைத்து விடாதீர்கள், படிக்கின்ற ஆசிரியரிடம் ஒப்படையுங்கள் என்று பேசுகிறார். அன்றாடம் படித்தல் குழந்தைகளை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்காக விழிப்புணர்வு மிக மிக அவசியம். நாம் ஒன்னும் மெஷினை ஹேண்டில் பண்ண போறதில்லை, குழந்தைகளை ஹேண்டில் பண்ண போறோம். அவர்களை அடுத்த நிலைக்கு உயர்த்த போகிறோம் என்றால் சிறிய சிறிய மனத்தெளிவுகள். மலை தடுக்கி யாரும் விழுவதில்லை, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறார்கள். சின்ன சிந்தனை தான் குழந்தை மனசுல போட்டீங்கன்னா போதும், தவறு செய்யாது. வலி நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல செய்தி வருதியா, திங்கட்கிழமை வேலைக்கு போனோம்னு அழுமூஞ்சியா அனுப்புறான். காலையில குட் மார்னிங் நியூஸ், எல்லார்கிட்டையும் அந்த வாட்ஸ்அப் நியூஸ் இருக்கும். அவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், வேலைக்கு போகின்றவர்களுடைய திங்கட்கிழமையை விட வேலை கிடைக்காதவர்களுடைய திங்கட்கிழமை மிக மிக மோசமானது. நாம் பல நேரங்களில் பல விஷயங்களை ஜோக்கா எடுத்துக்கிறோம், அது ஜோக்கே கிடையாது. ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுளுக்கு என்று ஒரு உருவம் கொடுத்திருக்கிறோம். அதனால் தான் நம் முன்னால் கடவுள் வந்தால் நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிவதில்லை. வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு ஆழமான ஸ்டேட்மெண்ட். சிவபெருமானுக்குன்னு ஒரு மொழியும் ஒரு உருவத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு முன்னால யாரோ ஒரு மாதிரி வராரு சிவபெருமான், அதுதான் அவருடைய உருவமா இருக்குது. ஆனா அவரை உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் சொல்லும் உருவத்தில் அவர் வரவில்லை என்பதுதான் பிழை எங்கே இருக்கிறது. யோசித்து பாருங்கள், சில மனத்தெளிவுகள் இல்லாமல் நம்மால் சில பொறுப்புல இருக்க முடியாது. ஒரு விஷயத்த சொல்றேங்க, ஃப்ரீடம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃப்ரீடம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? ரொம்ப சிரமமான விஷயம். இந்த டீச்சர் கூட்டத்திலையும் வக்கீல் கூட்டத்திலையும் பேசுறது, தனக்கு எல்லாம் தெரியும்னு உட்கார்ந்துருக்கும், ரொம்ப கஷ்டம். பீடம்னா தெரியுமா? சக்தி பீடம், சித்தர் பீடம். சாயந்தர நேரத்துல கிணத்துக்கு கீழே உட்காராதாம்பாங்க, ஏன்னா அது பிசாசு மோகினி பீடம்பாங்க. தெருக்கல்லுல உட்காரக்கூடாதும்பாங்க. கோயிலுக்குள்ள போனீங்கன்னா பிரகாரத்துக்கு பக்கத்துல சின்ன சின்ன கல்லு, தலை மழிக்கப்பட்ட சின்ன சின்ன கல்ல பாக்குறீங்களா? ஆகம விதிப்படி அது சக்தி பீடங்கள். உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வெளியில் யாரும் எடுத்து சென்று விடக் கூடாது என்பதற்காக அந்த சக்தி நிலையை கோயிலுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் தான் அந்த சக்தி பீடம். கும்முட்டா கடவுள், திருடு போனா சிலை தானே. ஏன்? அது பீடத்துல இருக்கு. பீடத்துல இருந்து அப்புறப்படுத்தா அதுக்கு பேர் சிலை, சாமி இல்ல. பீடத்தில் உட்காரணும். பீடம் என்பது ரொம்ப பெருசு. 30 பேர் இருக்கிறாங்க கிளாஸ்ல, 30 பேருக்கு பெஞ்ச். உங்களுக்கு ஒரு பீடம் போட்டிருக்கும். அது சாதாரண சேர் தான், ஆனா அதுல யாரும் உட்கார்ந்துட முடியாது. அது உங்களுடைய பீடம். எப்பொழுதுமே என்னுடைய சிங்காசனத்தில் நான் நிற்பது வழக்கம். இது என் சிங்காசனம். என் வகுப்பிலே இருக்கக்கூடிய பீடத்தில் நான் உட்கார்ந்ததே இல்லை. நான் நின்றுதான் பாடம் எடுத்தேன். யார் ஒருவர் அந்த பீடத்தை மிக முக்கியமானதாக கருதுகிறார்களோ, மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு இடமாக கருதுகிறார்களோ, உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கினிலே சத்தியம் பிறக்கும். எதை நீங்க சொல்றீங்களோ அது சாசனம். நான் சொல்லுகிறேன், ஆசிரியருக்கு சிந்தனை மிக மிக முக்கியம். சிந்தனை வையப்பட்ட ஆசிரியர்கள் தான் ஒரு குழந்தையை வழிகாட்டுவதற்கு தகுதி படைத்தவர்கள். 7 ல இருந்து 9 போகுமா? பக்கத்துல இருந்து கடன் வாங்குறீங்களா? ஒரு நாளாவது திருப்பி கொடுக்குறீங்க. அப்படி சொல்ல தரப்படாதான். சீன நாட்டுல அப்படி சொல்லி தரது இல்ல. 7 ல இருந்து 9 போகாது. நான் என்ன சொல்றேன், பக்கத்துல இருந்து கடன் வாங்கு. அவ்வளவு வாங்க முடியாது. குழந்தைக்கு அப்படிலாம் சொல்லி தரப்படாதான். அது வாங்கினா திருப்பி கொடுக்கிற மாதிரி சிஸ்டம் இருந்தாதான் கடன்ற சொல்லையே பயன்படுத்தணுமா.
சீனா நாட்டுல எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? 7 வீட்டுக்கு 9 வந்திருக்கு, அதை 7ஆல என்ன செய்யறதுன்னு தெரியல, தவிக்குது. ஐயோ ஏதாவது கொடுக்கணுமே, நம்ம கிட்ட ஒன்னும் இல்லையேன்னு இது தவிக்கிறத பார்த்து பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தன்னிலிருந்து ஒன்றை தந்து உதவும். ஓ வந்த நான் மேல கரஸ்பாண்டன்ட் ரூம், சரி பசி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு டீ கொடுத்தாங்க. கீழே இறங்கும் போது கோட் போட்டாங்களா, கீழே இறங்கும் போது ஆனந்தன் சார் கிட்ட சொன்னேன், சார் ஒரு 500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணுங்க, வீட்டுல பேசிட்டு வரேன், ஒரு கடனா கொடுங்க 500 ரூபாய். சரி மேடம்னு போட்டார். நான் என்ன செய்யணும், வீட்டுக்கு போயிட்டு 500 ரூபாவை அவர் அக்கௌண்ட்ல திருப்பி போடணும், ஏன்னா அது வாங்கினது கடன். ஆனா பசிச்சு வந்த எனக்கு அவங்க டீ கொடுத்தாங்க பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு சரவணா பவன்ல இருந்து ஒரு டீ வாங்கி பார்சல் பண்ணி அனுப்ப முடியுமா? அவர் என் பசிக்கு செய்தது உதவி. கடன் என்பது உரியவர்களுக்கு தர வேண்டியது. இப்ப கணக்கு சரியா வருதா பாருங்க. கடன் என்பது உரியவர்களுக்கு தர வேண்டியது. ஆனால் உதவி என்பது, இப்ப நான் குடிச்சிட்டேன்ல அந்த டீ என்னில் மிச்சம் இருக்கிறது, என் முன்னால் பசித்து யாரேனும் வந்தால் அதை அவங்களுக்கு கொடுத்துடணும். அதான் உதவி என்பது, தேவைப்படுகின்றவர்களுக்கு தருவது. அதனால தான் ஸ்பான்சர் வாங்குறவங்க, ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க, யார் நமக்கு ஸ்பான்சர் பண்ணாங்களோ, யார் நமக்கு ஸ்காலர்ஷிப் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது இல்ல. நமக்கு முன்னால் தேவையோடு எந்த குழந்தையாவது வந்தால் நாம் வாங்கின ஸ்காலர்ஷிப்பை அந்த குழந்தைக்கு தந்துடணும் என்கின்ற அடிப்படையில் தான் கணக்கு பாடத்தையே நடத்தணுங்கிறனா. இதை யாரும் வந்து மேனேஜ்மெண்ட் குறுக்கால கேள்வி கேட்க மாட்டாங்க. கருத்து தானே, ஆசிரியருக்கு என்ற ஒரு கருத்து இருக்க வேண்டும். ராதாகிருஷ்ணனுக்கு என்ற ஒரு கருத்து இருந்தது, அவர் ஆசிரியர். கலாமுக்கு ஒரு கருத்து இருந்தது, அவர் ஆசிரியர். புத்தனுக்கு ஒரு கருத்து இருந்தது, அவன் ஆசிரியர். பாரதிக்கு கருத்து இருந்தது, அவன் ஆசிரியர். பாரதிதாசனுக்கு கருத்து இருந்தது, அவன் ஆசிரியர். வாழ்க்கை நீங்கள் எந்த ஒரு ஆளையும் எடுத்து பாருங்க, அவங்க எல்லாம் டீச்சர்ஸ் தான். கிருஷ்ணன் குரு, சுவாமி விவேகானந்தர் குரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் குரு, இயேசு கிறிஸ்து குரு, முகமது நபி குரு. All preach. எல்லாரும் பிரீச் பண்ணாங்க. எல்லாரும் குருபிடத்தில் இருந்தவர்கள். யோசித்து பார்த்தால் கருத்துக்களை மனதிலே தெளிவாக வைத்துக் கொண்டு பாடம் நடத்துங்கள். நீங்கள் நடத்துகின்ற பாடத்தில் ஒளி கூடும். நேசியுங்கள், உங்கள் குழந்தைகளை நேசியுங்கள். ரொம்ப அழகா நல்லா படிக்கிற குழந்தைய விட்டுடுங்க. வழி தவறுகின்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளை அணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் பண்றார். கையில ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருக்காரு, அதான் அது காலோடஞ்ச ஆடு, விட்டா வழி தவறி போயிடும்னு பிடிச்சி வச்சிருக்காரு. நல்ல மேய்ச்சல்ல ஓடிட்டு இருக்கிற ஆடுகள்லாம் நல்ல ஆரோக்கியமான ஆடுகள். Teachers should have concentration on the weaker students. அப்பொழுதுதான் அந்த வகுப்பறையில் நீங்கள் குருவாக உயர முடியும். நீங்கள் எந்த இடத்திற்கு வேலைக்கு போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எங்க அம்மா என்னை பத்தி ஒரு கருத்து சொல்லுவாங்க, நான் பாம்பு புத்துல போட்டாலும் வாழ்ந்துட்டு வந்துருவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் பிரியாணி செஞ்சா ஃப்ரிட்ஜ்ல வைக்காம அடுத்த நாளே நல்லா இருக்கும் பாங்க. அதான் அவங்க என் சமையலுக்கு கொடுக்குற பாராட்டு. இதான் என் வாழ்க்கை, என்னுடைய ஆட்டிடியூட்க்கு என் தாய் கொடுத்த பாராட்டு. பாம்பு புத்துல போட்டாலும் பிரச்சனை இல்லாம வந்துருவா. என்னது அது? பாரதியை படிக்கின்ற போது எங்க வீட்டுல இருந்து 100 அடி தான் பாரதியினுடைய வீடு. இப்ப நான் வாழற வீட்டுக்கு 100 அடிக்கு அந்த பக்கம் தான் பாரதி இருந்து இறந்த வீடு, பார்த்தசாரதி கோயிலுக்கு பக்கம். மனசு சரியில்லைன்னா அவனுடைய புத்தகத்தை படித்துக் கொண்டே இருந்தேன்னா நேரம் அவன் வீட்டுக்கு போய் உட்காந்துருவேன். அந்த மாதிரி மகாபாரதத்தை படிச்சுட்டு ஒருத்தன் குருஷேத்திராக்கு போயிட்டானா. பஞ்சாப்ல இருக்கு குருஷேத்திரா. என்னது குருஷேத்திரா? மகாபாரத போர் நடந்த களம் இல்ல. அவன் போயிட்டான். அங்க போயிட்டு அந்த மண்ணை தடவி பார்த்திருக்காங்க. இங்கதான் அந்த போர் நடந்ததா அப்படின்னு பார்த்திருக்கான். யாரோ ஒருத்தர் காவி உடையில அப்படி வந்திருக்காரு. என்னப்பா தடவிட்டு நிக்கிற? ஐயா இங்கதானே போர் நடந்தது. என்ன போர்? மகாபாரத போர். யாருக்கும் யாருக்கும் நடந்துச்சுன்னு கேட்டாராம். தெரியாதா? பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது இல்லையே. யாருக்கும் யாருக்கும் போர் நடந்தது என்று தெரியாமல் உன்னால் மகாபாரதத்தை புரிந்து கொள்ள முடியாதுன்னு கடந்துட்டார். உடனே இவன் கேட்டான், யாருக்கு யாருக்கு நடந்ததுயா? பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர், அவங்களுக்கு இல்லை. பின்ன பஞ்ச புலன்கள்,
கண், மூக்கு, வாய், செவி, உடல், பஞ்ச புலன்கள். இந்த பஞ்ச புலன்களுக்கும் 5 புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும் நடந்த போராட்டம் தான் மகாபாரத போராட்டம்னு சொன்னார். உடனே அவன் கேட்டான் பாருங்க, என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் போல. பதில் சொல்லுவதல்ல புத்திசாலித்தனம், கேள்வி கேட்பதுதானே புத்திசாலித்தனம். அவன் கேட்டான், அப்ப கர்ணன் இன்டெலிஜென்ட் கொஸ்டின்ல அவன் தான் 6th சென்ஸ். மனசாட்சின்னு பேர் அதுக்கு. அது எப்பவுமே இச்சைகள் பக்கம் தான் நிற்கும். நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா என்று நியாயம் சொல்லும். அதான் கர்ணன். அடுத்ததான் அவன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. இந்த தெளிவுலாம் இல்லாமலாம் கிளாஸ் எடுக்க முடியாதுங்க, குழந்தைகளை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் சொல்றேன். ஏன் துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார் என்கின்ற வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் அந்த கௌரவர்கள் இச்சை பக்கம் நின்றார்கள்? அடிச்சாம் பாருங்க குரு பதில்ல. இன்னில இருந்து சேஞ்ச் ஆயிடுவீங்க, உங்க மைண்ட் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிடும். வயதானவர்கள் என்பதற்காகவே எல்லோரும் இச்சைகளை துறப்பார்கள் என்று நீங்கள் நம்பிவிடாதீர்கள். இச்சைகளுக்கு வயது ஒரு வரம்பில்லை. 4 வயதில் இருந்து மரணம் அடைகின்ற வரைக்கும் இச்சை தொடர்கிறது. அதற்குத்தான் அவர்கள் அந்த பக்கம் வச்சாங்களாம். கடைசியா ஒரு கேள்வி கேட்டான், எதற்காக கிருஷ்ணன் அவனை எதற்காக டிரைவரா வச்சீங்க? 5 புலன்களை கடவுள் என்கின்ற கிருஷ்ணனை வைத்துக் கொண்டு அவனை டிரைவரா வச்சோம்னா இச்சைகளை வெல்லலாம் என்பதற்காகத்தான் கிருஷ்ணனை அந்த டிரைவரா வச்சாங்களாம். அதுல இப்படி சொல்லி அந்த மகாபாரதத்திற்கு விளக்கம் சொல்லிட்டு போயிட்டார் குரு.